ஸோ உணவே மருந்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அதுவும் நாட் ஒன்லி ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. இன்னைக்கு வந்து இருக்கிற பாதி வியாதிகளுக்கு காரணம் வந்து உணவு தான். ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ உணவு, உடற்பயிற்சி, அப்புறம் வந்து உடல் பருமன். இது 3மே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இது வந்து கரெக்டான பேலன்ஸ்ல இல்லன்னா, தட் நெறைய இன்னைக்கு இருக்கிற பாதி வியாதிகளுக்கு அதுதான் காரணமா இருக்கு. ஓகே. ஸோ உணவுன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரையாரிட்டீஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு சொன்ன மாரி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டேஸ்ட்டுக்கு Shop ப்ரையாரிட்டி food. ஆயிடுச்சு. ஹெல்த்துக்கு டேஸ்ட்டோட டேஸ்ட் அண்ட் டைம் பிகம்ஸ் அ ப்ரையாரிட்டி ராதர் தேன் யுவர் ஹெல்த் அண்ட் அதர் திங்ஸ். கண்டிப்பா. ஸோ கேன்சர் பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, வி கால் ஒரு ரெயின்போ டயட். ஸோ அப்படின்னா என்ன? என்னன்னா, இருக்கிற காய்கறி பழம். ஒரு நாளைக்கு வானவில்ல இருக்கிற கலர்ல இருக்க ஓகே. காய்கறி பழம் அட்லீஸ்ட் 5 a day. அதாவது 3 காய் 2 பழம், இல்ல 3 பழம் 2 காய். டெய்லி எடுக்க சொல்றாங்க. ஈவன் வீட்ல சமைக்கிறவங்களே என்ன ஆகுது, எல்லாரும் நெறைய பேர் வொர்க்கிங் விமனா இருக்காங்க. காலையில என்ன சமைக்கணும்னா என்ன பார்ப்பாங்க, வீட்ல என்ன இருக்குது? இது இருக்குதா? சீக்கிரமா என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி நெறைய பார்க்குறாங்க, பேர் அப்புறம் டைம் மேகிக்கு பார்க்குறாங்க, போயிடுறாங்க. டேஸ்ட் பார்க்குறாங்க. இந்த 3 தான் ப்ரையாரிட்டி ஆயிடுது. ஸோ அதுல வந்து ஹெல்த்ன்ற ப்ரையாரிட்டியே கிடையாது. 7 days a week இருக்குது அண்ட் 7 கலர்ஸ் இன் a ரெயின்போ. அட்லீஸ்ட் ஒரு கலர்ல இருக்கிற 1 day per கலர்னு வச்சா கூட பட் அதுக்கு வந்து டைமையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பட் இட் இஸ் ஆல் அபவுட் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம்னு இல்லாம, கான்ஷியஸா இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் அண்ட் ஈட்டிங் திங்ஸ், தட் வில் ஹெல்ப் அ லாட். ஸோ அது ஒண்ணு. 2வது என்னன்னா, வி ஆர் ஓவர் ஈட்டிங். நம்ம அல்டிமேட்டா என்னன்னா, பெர் டே நம்ம எவ்வளோ சாப்பிடுறோமோ, அவ்வளோ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது பண்ணலன்னா, இட் வில் ரிலேட் டு ஒபிசிட்டி. ஓகே. ஸோ நம்ம கேலரிஸ் எவ்வளோ சாப்பிடுறோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், அத வந்து நம்ம பேலன்ஸா மெயின்டெயின் பண்ணாலே பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாரி ஜங்க், ப்ராசஸ்ட், அல்ட்ரா ப்ராசஸ்ட். ப்ராசஸ்டோட நிக்கல. இப்ப அல்ட்ரா ப்ராசஸ்டும் வந்துருச்சு. ஆல் தீஸ் ஹேவ் கெமிக்கல் கண்டாமினேஷன்ஸ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றது, a lot of food is directly related to cancer. இப்போ eating red meat is one of the risk factors for colon cancer. ஈவன் யூஎஸ்லேயே வந்து எம்டி ஆண்டர்சன்ல என்ன தெரியுமா பண்ணுவான், இன்ஸ்ட் ஆஃப் யுவர் அனிமல் பேஸ்ட் டயட் ஹேவ் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே. ஓகே. ஸோ யூ ஷுட் ஹேவ் அ பேலன்ஸ்ட் டயட், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதுல வந்து ப்ரோட்டீன்ஸ்ல வந்து 2/3 of your protein should be plant based. Only 1/3 should be animal based. That which will include your egg, milk, butter, ghee and your non-veg. அது என்ன வேணாலும் இருக்கலாம் நான்வெஜ். Non-vegல your lean meat is better than red meat. ஓகே. So preferably fish and seafoods are better than your muttons and beefs, because red meat preferably avoid. Okay. And the way you prepare your meats, like barbecued, smoked foods are not healthy. They are directly related to cancer. My God. Okay. So the way you prepare the food is also important.